ஐ ரெக்வஸ்ட் பேஷண்ட், அதுவும் முக்கியமாக ஹாப்பியாக இருப்பாங்களே அந்த பேஷண்ட்ஸை இமீடியட்டாக நான் வந்துட்டு, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இஃப் யூ ஃபீல் யூ ஹவ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் மை ட்ரீட்மெண்ட், இஃப் யூ திங்க் திஸ் வில் பெனிஃபிட் அதர்ஸ் ப்ளீஸ் கிவ் அ ரிவ்யூ. இப்படி தான் சொல்லுவேன் நான், இதே மாதிரி தான் சொல்லுவேன். இப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு இப்போ NFC கார்டு ஒன்று வாங்கி வச்சுட்டேன், ஃபோனை வச்சா டக்குன்னு நம்ம கூகுள் பேஜ் டேரெக்டாக வந்துடும். ஏன்னா அதை தேடி டைப் பண்ணுறது கூட இன்றைக்கி வந்துட்டு பீப்புள் ஆர் வெரி, அதுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு, வெரி தே ஆர் இன் அ பிக் ஹேஸ்ட். அதனால் ஒரு NFC கார்டு ஒன்று, அது 1200 ஓகே, அது கொடுத்தீங்கன்னா அதில் டக்குன்னு அதில் வந்துடும், டேரெக்டாக கூகுள் ரிவ்யூ பேஜ் வந்துடும். தே கேன் புட் இன் தேர் இன்புட். அவ்வளோ ஈஸியாக பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் மார்க்கெட்டிங். சேல்ஸ் நம்ம பண்ணுறதும் சேல்ஸ் தான். ஓகே, அது நமக்கு இதை வந்து நமக்கு கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு பேச தெரியணும், சொல்லிக் கொடுக்கணும். என்ன நம்ம சில டைலாக்லாம் ரெகுலராக பேசி பேசி நம்ம அசிஸ்டன்ட்ஸ்லாம் சிரிப்பாங்க. ரெகுலராக அதே டைலாக்ஸ் பேசிக்கிட்டு இருப்போம், எல்லா பேசிக்கிட்டையும் அதையே சொல்லுவோம். அவங்களுக்கு ஆக்சுவலாக சில டைம் எந்திரிச்சு போயிடுவாங்க. சில நேரம் என் ஒய்ஃப் வந்து உள்ளே இருக்க மாட்டான், ஐயோ போர் அடிக்குதுப்பா அப்படின்பா, இதே சொல்கிறப்பா நீ அப்படின்பா. அது புதுசாக வர்ற நியூ டென்டிஸ்ட் வந்து கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஐயோ ஆரம்பிச்சிட்டாரா அவரு, எப்போ முடிப்பார் தெரியல அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. நிறைய டைலாக்ஸ் இருக்குது, அது ரெகுலராக ஸ்டாண்டர்டாக பேசுகிற டைலாக்ஸ். அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஓல்ட் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம சேல்ஸ் பண்ணணும், நியூ பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம சேல் பண்ணணும். நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஓல்ட் பேஷண்ட்ஸ் தான். நமக்கு இது வரைக்கும் ஆக்சுவலாக நியூ பேஷண்ட்டை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட ஓல்ட் பேஷண்ட்ஸை நம்ம எக்ஸிஸ்டிங் ஓல்ட் பேஷண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி அவங்கள ப்ராப்பரான ரிவ்யூ கூப்பிட்டு ரீகால் கூப்பிட்டு அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுருந்தா தட் வில் கிவ் அஸ் மோர் இன்கம் தேன் எய்மிங் ஃபார் நியூ பேஷண்ட். நியூ பேஷண்ட்ஸ் எய்ம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதை விட ஓல்ட் பேஷண்ட்ஸ் எய்ம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் ரொம்ப சூப்பர் ப்ராக்டிஸ் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். நியூ பேஷண்ட்ஸ் வந்து ஆட் ஆன். இந்த மார்க்கெட்டிங் பற்றி சொல்லும்போது ஒன்றே சொல்ல மாதிரிட்டேன் சார், அது நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லி வருவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற இந்த இறால வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு வந்து பேசணும், உள்ளே வந்து உட்காரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, அது வர்றதுலாம் வந்து ஆடடாக வச்சுக்கோங்க. வேர்ட் ஆஃப் மவுத் வரட்டும், நல்லது. இஃப் யூ ஆர் டூயிங் குட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வருவாங்க, அது ஆடடாக வச்சுக்கோங்க. பட் ஆனால் உங்கள் சைடில் என்ன எஃபர்ட் போடுறீங்கிறத நீங்கள் மார்க்கெட்டிங்கில் பண்ணி தான் ஆகணும். ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும். என் கிளினிக் உள்ளே வந்தால் பேஷண்ட் வந்தாங்கன்னா பேஷண்ட்டுக்கிட்ட ஃபோன் நம்பர் அண்ட் நேம் மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபஸ்ட் டைம் வந்தால் பேஷண்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்து கேட்க மாட்டாங்க. அது எனக்கு எங்கள் குரு பவதீப் சார் சொல்லிக் கொடுத்தாரு, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அவங்ககிட்ட வந்த உடனே ஒரு கேஸ் ஷீட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல, அது உட்காந்து ஃபில் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. நான் பேரும் ஃபோன் நம்பர் மட்டும்தான் வாங்கிட்டு உள்ள பேஷண்ட்டை உள்ளே விடுவேன். உள்ளே வந்துட்டு அவங்ககிட்ட கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் கன்சல்டேஷன் நிறைய டைம் வந்து நான் 1/2 hour கொடுப்பேன். ஃபஸ்ட் கன்சல்டேஷன் வந்து நான் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வந்து எனக்கு 1/2 hour. அந்த பேஷண்ட்டை கூட ஒழுங்காக பேசாமல் வெளியே இருக்க பேஷண்ட்டை நினச்சிக்கிட்டு இவங்ககிட்ட நல்லா கூட கம்யூனிகேட் பண்ணாமல் நல்ல பேஷண்ட்டை மிஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட் கன்சல்டேஷனுக்கு நல்ல டைம் எடுத்து நல்லாவே நம்ம என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா இட் இஸ் ஒர்த் தென் எனிதிங் எல்ஸ். அதனால ஃபஸ்ட் கன்சல்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி தான் இது ப்ரோட்டோகால்னு ஒன்று பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே இருக்க யாராவது ஒருத்தர் போய் அவங்களை க்ரீட் பண்ணி தான் ஆகணும். வந்திருக்காங்க உட்காந்துருக்காங்கன்னு இருக்கக்கூடாது. வயசான ஒருத்தர் வந்திருந்தாரு, எனக்கு ஃப்ரண்ட் டெஸ்க் பொண்ணு வந்து கதவையே திறக்கலை, கஷ்டப்பட்டு போனார், ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது. அந்த பொண்ணை வந்து நான் ஆக்சுவலாக வேலையிலேருந்து நிறுத்திட்டேன். ஓகே, இது மாதிரி இன்னும் 2-3 தடவை நடந்திருக்கு. அந்த டைம் நான் கண்ணால் நான் கேமராவில் பார்த்துட்டே இருந்தேன், CCTVயில். அவரால் நடந்து போக முடியல, அதை எழுந்து அந்த கதவை திறக்கணுங்கிற அந்த இது கூட அவங்களுக்கு தெரியலன்னா அவங்கள எனக்கு ஒத்து வரல. நான் கை கும்பி அமுச்சு வச்சுருவேன், தேங்க்ஸுங்க எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருவேன், திட்டி அனுப்ப மாட்டேன். ஸோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய, நம்ம ஒன்றுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வர பேஷண்ட் இப்படி தான் பண்ணேன். இப்போ மோஸ்ட்லி இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா ஃபஸ்ட் விசிட்டில் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறதில்ல. இப்போ என்னோட கிளினிக் ப்ரோட்டோகால் நான் ஃபஸ்ட் விசிட்டில் பேஷண்ட் கூப்பிட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சார்ஜஸ் சொல்லிட்டு அனுப்பிடுவேன். நெக்ஸ்ட் விசிட்டில் தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவேன். ஃபஸ்ட் விசிட்டில் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் ரியல் எமர்ஜென்சி. ரியல் எமர்ஜென்சி தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், மற்றபடி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இது மாதிரி யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் ஆப்ரேஷன் சிஸ்டம்ஸ். இது நான் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணல, அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து SOPs வேணும் கிளினிக். ஸோ அதுதான் ஆப்ரேஷன்ஸ், ஆக்சுவல் கிளினிக் ஒர்க்கிங் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. டாக்டர் விஜயலட்சுமி ஆச்சாரியா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு முடிச்சிடுறாங்க கிளினிக். மத்தியானம் லஞ்சு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் சாப்பிட்றாங்க. 17 சேரில் பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஓகே, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. உள்ளே வந்தால் அவங்களுக்கு பேஷண்ட்டை வெயிட் பண்ணவே வைக்க மாட்டாங்க. அத்தனை சேர் இருக்குல்ல, டக்குன்னு உள்ளே கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க. அவங்க சொல்லாங்க அந்த வெயிட்டிங் ஹாலில் இருக்கிற சேர் வந்துட்டு சோஃபாலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை, என் பேஷண்ட் அவ்வளோ நேரம் உட்காந்தே இருக்க மாட்டாங்க.
எதுக்கு நான் சோஃபா போடணும்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து அவங்க பெர்செப்ஷன். அவங்க கிளினிக் உள்ள அவங்க ஷூ போட்டு நேரம் உள்ளரலாம். அந்த மைக்கா, அந்த சேர்ல இருக்கிற மைக்காவை ரெகுலராக மாற்றிடுவாங்க. சேர்ல ஃபுட் கிட்ட இருக்கிற மைக்கா ஷீட்டை மட்டும் ரெகுலராகவே அவங்க அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினாலே வேற மாற்றிடுவாங்க. ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி எல்லா ரூம்லையும் ஒரே மாதிரி சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அந்தந்த ரூமில் அங்கங்கே தான் இருக்கும் மவுத் மிரர். 17 ரூம்லையுமே மவுத் மிரர் எல்லாம் அங்கே தான் இருக்கும், ப்ரோபெல்லாம் அங்கே தான் இருக்கும், ஃபில்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கே தான் இருக்கும். அதே பேட்டர்னில் தான் 17 ரூம்லேயும் இருக்கும். ஸோ ஈஸியாக யாரால வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அத்தனை நர்ஸ் வச்சிருப்பாங்க, யார் கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணுறது வச்சிருப்பாங்க, யார் கம்ப்ரஸர் போடணும்னு வச்சிருப்பாங்க. ஸோ கிளியர் ரிட்டன் பிளான் இருக்கு. எவ்ரிடே வந்து போர்டில் எழுதிடுவாங்க கம்ப்ரஸர் டு பி ஸ்விட்ச் ஆன் பை ஸ்விட்ச் ஆஃப் பைன்னு. ஸோ அந்த அளவுக்கு கிளியராக நம்மளும் ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் நான் பண்ணி முடிக்கல. ஓகே, இது வந்துட்டு என்னோட லேர்னிங் ப்ராசஸ். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத நான் இது நம்ம மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இத்தனை சிடி ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம், இவ்வளோ நாலேஜ் கொடுக்குறோம், இம்ப்ளிமெண்ட் எங்கே பண்ணுறோம்? சரி, அப்போ அந்த கேப் ஏதாவது பண்ண முடியுமாங்கிறதுக்கு யோசிச்சு தான் நான் இந்த ஸ்லாட்டை கேட்டு ராஜசேகர் பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டார். ஸோ தட் இஸ் வை ஐ தாட் ஆஃப் திஸ் டாக். இதுவுமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் ஐ வாண்டட் டு மேக் இட் மோர் பிக்டோரியல், என்னால் பண்ண முடியல. பட் ஸ்டில் R&D வந்து ஃபோர்த் பார்ட்டு. ஐ டேக் லிட்டில் மோர் டைம் ஃபார் திஸ் ஸ்லைடு. இந்த ஸ்லைடு நான் ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணுறேன். அது வந்து நியூ ப்ரொசீஜர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் R&Dனா லேபில் போய் டெஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. நம்ம கிளினிக்கில் என்னென்ன பேஷண்ட்ஸ் வர்றாங்க, யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, புதுசாக என்ன கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி கற்றுக்கிறது, அதெல்லாம் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம கிளினிக்கோட R&D. அதுக்கு வந்து வி ஷுட் பி, இந்த டாபிக் வந்து R&D டாபிக். பௌதம் சார் வந்து மற்ற எல்லாத்துலேயும் ஒர்க் ஷாப்